வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வீடியோ தான் இது. ஸோ வரக்கூடிய குரூப் 2A கரண்ட் அஃபேர்ஸ் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்ததுலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸ். ஹவுதி ரிபல்ஸ். ஸோ நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே நிறைய ஷிப்ஸ் எல்லாம் புரட்சியாளர்கள் ரிபல்ஸ் பண்ணக்கூடியவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஷிப்ஸ் எல்லாம் மிசைல்ஸ் வச்சு. ஸோ அது அந்த ரிபல் ஹவுதி ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உங்களுடைய பேர் ஹவுதி ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை சப்போர்ட் பண்ண கண்ட்ரி யாருன்னா ஈரான். ஈரான் தான் இந்த ஹவுதி ரிபல்ஸை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புரட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஈரான். அடுத்து இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டே பரேட். இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டே பரேடு எந்த இடத்துல நடக்கும்? இந்த ரிப்பப்ளிக் டே பரேடு நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ரோட்டுடைய பேர் என்னன்னா கர்த்தவ்ய பாத். கர்த்தவ்ய பாத் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ரிப்பப்ளிக் டே பரேட் நடக்கக்கூடிய அந்த ரோடு. இந்த ரோட்டுடைய பேர் கர்த்தவ்ய பாத். கர்த்தவ்ய பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கதான் ரிப்பப்ளிக் டே பரேடு நடக்கும். அடுத்த கொஸ்டின், வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி. வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி எது? வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி தினார். குவைத் தினார் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி குவைத் தினார். அடுத்து திருவள்ளுவருடைய இமேஜ் பொறிச்ச காயின்ஸ் பிரிண்ட் பண்ணது யாரு? திருவள்ளுவருடைய இமேஜ் காயின்ஸ் பிரிண்ட் பண்ணது, நாணயங்களை திருவள்ளுவர் இமேஜ் பிரிண்ட் பண்ணது யாருன்னா FW எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் காயின்ஸில் திருவள்ளுவருடைய இமேஜ் பிரிண்ட் பண்ணவர் FW எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரீசெண்டாக ஒரு ஆர்கனைசேஷன், ஸோ அது ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆதார் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நாட் அ ப்ரூஃப். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு இது ப்ரூஃப் கிடையாது, ஆதார் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கோம். அது எந்த ஆர்கனைசேஷன்? EPFO. ஸோ EPFO அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் ஆதார் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதிகை சேனல். பொதிகை சேனல் இருக்குங்களா, அதனுடைய நேம் என்னென்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்கன்னா டிடி தமிழ் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருப்பாங்க. பொதிகை சேனல் கேபிள் இல்லைனாலும் நம்ம அந்த பின்னை மட்டும் பின்னாடி சொல்லணும்னாலும் நமக்கு இந்த பொதிகை சேனல் சேட்டலைட் சிக்னல் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொதிகை சேனல் இப்போ டிடி தமிழ் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தைவான் ஸ்ட்ரெயிட். தைவான் ஸ்ட்ரெயிட்னா ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்ங்கிறது ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ தைவான் ஜலசந்தி எந்த இடத்த கனெக்ட் பண்ணுறது? தைவானுங்கிறது நமக்கு சைனாவில் இருக்கக்கூடியது. ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய 2 இடத்த
2 கடலை கனெக்ட் பண்ணக்கூடியதான் அந்த தைவான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஈஸ்ட் சைனா சி. ஸோ பாருங்க, ஈஸ்ட் சைனா சீனா சப்பா நார்த்து சவுத்து வெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஈஸ்ட் இங்கே இருக்கா, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஸோ அந்த ஈஸ்ட்டு சைனா சீயை சவுத்து சைனா சீயோட கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த தைவான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தைவான் ஜலசந்தி ஈஸ்ட் சைனா சி. ஈஸ்ட் சைனா சீயை சவுத்து சைனா சியோட கனெக்ட் பண்ணக்கூடியதான் தைவான் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஏர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏர்பஸ் உடைய நேம் என்ன? ஏர் இந்தியா. ஸோ ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. இந்தியன் ஏர்லைன்ஸுங்கிறது நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. ஸோ ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துடைய ஃபஸ்ட்டு ஏர்பஸ் அதனுடைய நேம் என்னன்னா A350 அப்படின்னா 350 பேசஞ்சர்ஸ் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஏர்பஸ் தான் ஏர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏர்பஸ் A350. அடுத்து அம்ரித் தரோஹார். ஸோ அம்ரித் தரோஹார் அப்படிங்கிறது எதோட ரிலேட் பண்ணப்பட்டது? அம்ரித் தரோஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து எதோட ரிலேட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்கீம் வந்து அம்ரித் தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடியது ராம்சர் சைட்ஸோட ரிலேட் ஆகியிருக்கக்கூடிய ஸ்கீம் தான் அம்ரித் தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. ஸோ தேசிய ஸ்டார்ட் அப் தினம், நேஷனல் ஸ்டார்ட் அப் டே எப்போ? நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறது ஜனவரி மந்த் வரும், ஜனவரி 16. நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறது ஜனவரி 16. அடுத்து 54th வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ 54th வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வெஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. 54th வெஃப்டைய தீம் அப்படின்னா கருப்பொருள். ஸோ தீம் வந்து என்னன்னா ரீபில்டிங் ட்ரஸ்ட். நம்பிக்கையை வந்து மீண்டும் உருவாக்குதல். இதுதான் 54th வெஃப்ங்கிறது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துடைய தீம் வந்து ரீபில்டிங் ட்ரஸ்ட். ஸோ இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட். ஸோ இந்தியாவில் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட். இது வந்து இந்தியாவோடது. ஸோ வேர்ல்டில் இந்தியாவுடைய மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் எதுனா நித்தி ஆயோக். தான் இந்தியாவுடைய மல்டி டைமென்ஷனல் MPI, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPIன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்தியாவுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் நித்தி ஆயோக். ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாரு? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் பூலித்தேவர். தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். அடுத்து 19th நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஸோ NAM அப்படின்னு சொல்லுவாங்களா, நான் அலைன்மெண்ட் அணி சேரா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டுடைய 19th சம்மிட். ஸோ மாநாடு வந்து எங்கே நடந்தது? 19வது
அணிசேரா மாநாடு வந்து எங்க நடந்ததுன்னா உகாண்டா உகாண்டா உகாண்டாவில் நடந்திருக்கும். 19வது அணிசேரா மாநாடு. ஸோ எத்தனாவது ஞாபகம் வச்சுப்பாங்க. அது கூட கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படி தான் கேட்பாங்க. நம்பர்ஸ் எல்லாம் டேட்டாலாம் அதிகமாக கேட்குறாங்க. 19வது அணிசேரா மாநாடு எங்க நடந்ததுன்னா உகாண்டாவில் நடந்தது. குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்ன, எத்தனாவது இடத்துல இருக்கு? ஸோ குளோபல் ஸ்டாக் மார்க்கெட், உலக பங்குச்சந்தை, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 4th பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு குளோபல் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ உலகளாவிய பங்குச்சந்தையில இந்தியாவுடைய ரேங்க் வந்து 4வது இடத்துல இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு பயிற்சி, அதாவது ஒரு கூட்டு சிறப்பு படைப்பயிற்சி, அதாவது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸசைஸ் கஞ்சர். எக்ஸசைஸ் கஞ்சர், எக்ஸசைஸ் கஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இமாச்சல் பிரதேசில் நடந்திருக்கும். ஸோ இமாச்சல் பிரதேசில் நடந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸசைஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் உடைய ஒரு எக்ஸசைஸ். இது யார் யாருக்கு இடையில நடந்திருக்குன்னா இந்தியாவுக்கும் அப்புறம் கிர்கிஸ்தான், இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில நடந்தது தான் இந்த கஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி. ஸோ கூட்டு சிறப்பு படை பயிற்சி வந்து கஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு கூட்டுப்படை பயிற்சி இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில எங்க நடந்திருக்குன்னா இமாச்சல் பிரதேசில் நடந்திருக்கும். ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணப்பட்ட இந்தியன் டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்தியன் டாக்குமெண்ட்ரி, ஸோ இந்தியாவுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நாமினேட்டட் டு ஆஸ்கார். ஆஸ்காருக்கு நாமினேட்டட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி பேர், டாக்குமெண்ட்ரியோட பேர் வந்து என்னன்னா டு கில் அ டைகர். டு கில் அ டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரி தான் ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவுடைய டாக்குமெண்ட்ரி ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணப்பட்டது டு கில் அ டைகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட். ஸோ இது வந்து எந்த கண்ட்ரி வந்து லான்ச் பண்ணாங்க? ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட் வந்து எந்த நாடு வந்து லான்ச் பண்ணது, ஏவியது அப்படின்னா சைனா. ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணது சைனா தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் வாட்டர்ஸ் டே என்னைக்குன்னு தெரியுங்களா? நேஷனல் வாட்டர்ஸ் டே என்னைக்குங்க? ஜனவரி 25. நேஷனல் வாட்டர்ஸ் டே வந்து ஜனவரி 25. ஸோ இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பேர், ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து பத்மா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பத்மா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 பேருக்கு. ஸோ 8 people ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த 8 பேருக்கு வந்து இந்த வருஷம் பத்ம விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டே விழாவுக்கு, ஸோ ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு ஸோ அதிகமாக இன்வைட் பண்ணப்பட்ட கண்ட்ரி அது. ரிப்பப்ளிக் டேக்கு செலிப்ரேஷனுக்கு அதிகமாக இன்வைட் பண்ணப்பட்ட கண்ட்ரி வந்து
ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் தான் அதிகமாக வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய அப்பாயின்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் வந்து 124. ஆர்டிக்கல் 124 தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய அப்பாயின்மெண்ட்டை சொல்லக்கூடியது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன், ஃபஸ்ட்டு பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன் வந்து யார் வந்து செட் பண்ண போகிறாங்க, ஸோ யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏர்பஸ்ஸு ப்ளஸ் டாட்டா. ரெண்டு பேரும் தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஏர்பஸ் ப்ளஸ் டாட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூனிகார்ன், ஸோ ஏஐ யூனிகார்ன். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிகார்ன் நிறுவனம், ஸோ யூனிகார்னுங்கிறது கம்பெனி. அந்த யூனிகார்ன் எது அப்படின்னா க்ரூ ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிகார்ன். ஸோ அது வந்து முக்கியமான கொஸ்டின். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிகார்ன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிகார்ன் வந்து க்ரூ ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரோனில் பிளட்டை சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரோனில் பிளட்டை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து யாருன்னா எய்ம்ஸ் டெல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரோனில் வந்து பிளட்டை வச்சு ஸோ அதை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரோனில் பிளட்டை சென்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் யாருன்னா எய்ம்ஸ் டெல்லி. ஸோ இந்தியாவில் வந்து டைமண்ட் ஜூப்ளி இயர் செலிப்ரேட் பண்ண ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், ஸோ ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் எதுனா சுப்ரீம் கோர்ட். ஸோ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து டைமண்ட் ஜூப்ளி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைமண்ட் ஜூப்ளி இயர் ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணவங்க சுப்ரீம் கோர்ட். 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடக்க போகுது? சென்னையில் நடக்க போகுது. 12th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், தமிழ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ். 12th வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்க போகுது? சென்னையில். 12th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் வந்து இது எத்தனாவது? 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடக்கப்போகுது. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி. யோகா அண்ட் நேச்சுரோபதி எங்க வந்து அமைச்சிருக்காங்க? சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி எந்த ஸ்டேட்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க? எந்த ஸ்டேட்ல செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா அசாம்ல தான் வந்து சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியா வந்து எத்தனாவது முறை பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க? நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியா எத்தனாவது முறை பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க? கான்சிக்யூட்டிவ் இயர். ஸோ கண்டினியூஸா எத்தனாவது முறை பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 6 டைம், 6வது முறை. 6 முறை வந்து கண்டினியூஸா நிர்மலா சீதாராமன் அவங்க தான்
பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட். யாரும் இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி 6 முறை பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டினியூஸாக. ரெசிடென்சியல் அட்ரஸ். ஸோ ரெசிடென்சியல் அட்ரஸ் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது எந்த ஆஃபீஸ்? ரெசிடென்சியல் அட்ரஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது பிஎம்ஓ. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரிஸ். ஸோ பாருங்க, கரப்ஷனில் இந்தியாவுடைய ரேங்க். கரப்ஷனில் இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு பார்த்தோம்னா 93. 93வது இடத்துல இருக்குது கரப்ஷனில் இந்தியாவுடைய ரேங்க். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கூல் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கூல் ஃபார் டேட்டா சயின்ஸு அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எங்கே செட்டப் பண்ண போகிறாங்க? ஸோ இந்த ஸ்கூல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் வந்து எங்கே அமைக்க போகிறாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸில் தான் ஸ்கூல் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ ஐசிஜே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐசிஜேங்கிறது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1945 அமைக்கப்பட்டது தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். சர்வதேச நீதிமன்றம் நிறுவப்பட்டது வந்து 1945. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உடைய கான்ஃபரன்ஸ் நம்ம தீம் பார்த்தோம் இல்லையா, எத்தனாவது கான்ஃபரன்ஸ்? அது 54th 54வது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உடைய கான்ஃபரன்ஸ் வந்து அதனுடைய தீம் வந்து ரீபில்டிங் ட்ரஸ்ட் அப்படின்னு நம்ம தீம் பார்த்தோம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா டாவோஸில் தான் வந்து இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துடைய கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ் உடைய ட்ரைனிங் எக்ஸசைஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய காம்பேட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் அதனுடைய பேர் என்ன? ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய காம்பேட். ஸோ இது வந்து ஏர்ஃபோர்ஸ் வச்சுக்கோங்க. ஏர்ஃபோர்ஸ் காம்பேட் எக்ஸசைஸ் வந்து அதனுடைய நேம் வந்து என்னன்னா வாயு சக்தி. ஸோ அந்த ஆப்ஷன் வச்சோம்னாலே நான் ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம அதை கரெக்டாக டிக் பண்ணிடுவோம். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வாயு சக்தி. ஸோ இது வந்து இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படையினுடைய ஒரு போர் பயிற்சி தான் வாயு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியா வந்து 31 MQ-9B ட்ரோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பை பண்ண போகிறாங்க. அது வந்து யார்கிட்ட இருந்து பை பண்ண போகிறாங்க? மொத்தம் 31 MQ-9B ட்ரோன்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க? எந்த நாட்டுக்கிட்ட இருந்தனா அமெரிக்கா. ஸோ யூஎஸ் கிட்ட இருந்து தான் வந்து இந்த MQ-9B அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் வந்து இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ண போகுது. ஸோ 2024வது லோக்சபா எலெக்ஷன் இந்தியாவுக்கு எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன்? 2024 இப்போ ரீசெண்டாக இருந்தது. எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன்னா 18வது லோக்சபா எலெக்ஷன்ஸ். 2024 நடந்தது வந்து நமக்கு 18th லோக்சபா எலெக்ஷன். ஸோ அடுத்து பாருங்க, வழிபாட்டு தல சட்டம். ஸோ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். வர்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னா வழிபாட்டு தல சட்டம்.
வழிபாட்டு தல சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1991, 1991 கொண்டு வரப்பட்டதான் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். ஸோ இந்தியன் நேவியில் புதுசாக இணைக்கப்பட்ட ரிசர்ச் வெசல், இந்த கப்பலோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. கப்பலோட பேர் வந்து என்னன்னா இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவியில் ரீசண்டாக சேர்க்கப்பட்ட ரிசர்ச் வெசல். ஸோ வந்து ஒரு ரிசர்ச் வெசல். இந்த ரிசர்ச் வெசல் வந்து நேம் என்னன்னா ஐஎன்எஸ் சந்தாயக். ஸோ ஐஎன்எஸ் இந்தியன் நேவி ஷிப்பு, அது பேர் வந்து சந்தாயக். ஐஎன்எஸ் சந்தாயக். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக இந்திய நேவியில் இண்டக்ட் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச் வெசல். நெக்ஸ்ட்டு செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ். செர்விக்கல் கேன்சரை வந்து உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸ் என்ன வைரஸ்? செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய அந்த வைரஸுடைய பேர் வந்து ஹெச்பிவி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி தான் வந்து செர்விக்கல் கேன்சர் வந்து உண்டாக்கக்கூடிய வைரஸ். சோலார் பவர் ஜென்ரேஷன்ல இந்தியாவோட ரேங்க் என்ன? சோலார் பவர் ஜென்ரேஷன் இந்தியாவுடைய ரேங்க். சோலார் பவர் ஜென்ரேஷன்ல இந்தியா வந்து வேர்ல்டுல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4வது இடத்துல இருக்கு. ஸோ 4th பிளேஸ்ல இருக்கு. சோலார் பவர் ஜென்ரேஷன்ல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. ஸோ இந்தியாவிலேயே அதிகமான டிராஃபிக் இருக்கக்கூடிய சிட்டி எது? இந்தியாவில் அதிகமான டிராஃபிக் கன்ஜெஷன், டிராஃபிக் நெருக்கம். இந்தியாவிலேயே அதிகமான டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கக்கூடிய சிட்டி வந்து பெங்களூர். சென்னை விட அதிகமான டிராஃபிக் வந்து இருக்கக்கூடியது பெங்களூர் தான். ஸோ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு கோயிலில் வந்து ரோபோட்டிக் எலிஃபென்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரோபோட்டிக் எலிஃபென்ட் அது எங்கே? ஸோ கோயிலில் வந்து ஒரு கோயிலில் வந்து அந்த யானை ஆசீர்வாதம் பண்ணும். அது வந்து ஒரு ரோபோட்டிக் யானை. ஸோ அந்த யானை எங்கே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கூடலூரில் தான் வந்து அந்த கூடலூர் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இந்த ரோபோட்டிக் எலிஃபென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு விசா தேவையில்லை அப்படின்னு சொன்ன கண்ட்ரி எது? இந்தியன் டூரிஸ்ட். ஸோ இந்தியன் வந்து நோ விசா. ஸோ அதாவது இந்தியன் டூரிஸ்ட் வந்து விசா தேவையில்லை அப்படின்னு ரீசெண்டாக ஒரு கண்ட்ரி சொல்லியிருப்பாங்க. யாருன்னா அவங்க ஈரான். ஸோ ஈரான் தான் வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு வந்து விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துருக்குல்ல, கீழடியில் எக்ஸ்கவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் கீழடியோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் எக்ஸ்கவேஷன் வந்து யாருடைய தலைமையில் நடந்திருக்கும்? ஸோ அந்த எக்ஸ்கவேஷனுடைய ஒரு ஹெட்டு யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். ஸோ இது வந்து கீழடியில் ஃபஸ்ட்டு மூணு ஃபேஸ் வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஏஎஸ்ஐ தான் பண்ணியிருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணியிருப்போம். நம்ம 4வதுலேருந்து தான் தமிழ்நாடுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது ஃபேஸ்லேருந்து தமிழ்நாடு பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் வந்து
ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸுடைய அந்த யாருடைய தலைமையின் கீழே நடந்ததுன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் வந்து நடந்தது கீழடியில். ரீசெண்டாக கழுகு ஈகிளுடைய பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ ஈகிளுடைய பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு காரணமான ஒரு மெடிசின் வந்து அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மெடிசின் பேர் என்னன்னா டைசைக்ளோஃபெனாக். ஸோ டிக்ளோஃபெனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்னால தான் கழுகுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மருந்தை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டிக்ளோஃபெனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசினால கழுகுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சினிமா தேட்டர் வந்து எதுனா ஸ்வதேசி அடுத்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் அவனுடைய நேம் வந்து சதா டான்சிக். ஸோ இது வந்து எந்த நாடுக்கு இடையில நடந்ததுன்னா இந்தியாவுக்கும் அப்புறம் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் வந்து சதா டான்சிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நடந்தது. ரெண்டு பேரும் இணைந்து பண்ண பயிற்சி. வாட்டர் ஆக்ட். ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ட் இப்போ எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட். வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து எப்போ 1974 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண மினிஸ்ட்ரி எது? எந்த மினிஸ்ட்ரி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். தான் வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. வின்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ண மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்து பிரசிடென்ட் ரெசிடென்ஸ். ஸோ பிரதமர் குடியரசுத் தலைவருடைய மாளிகை. பிரசிடென்ட் ரெசிடென்ஸில் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மிலிட்ரி யூனிட் எது? செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி யூனிட் பேர் வந்து என்னன்னா 5th கோர்கா ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. 5th கோர்கா ரைஃபிள்ஸ். அவங்க தான் வந்து பிரசிடென்ட்டுடைய ரெசிடென்ட்டை பாதுகாக்கக்கூடியவங்க. இந்த ரெஜிமெண்ட் 5th கோர்கா ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட்டை தான் பிரசிடென்ட்டுடைய ரெசிடென்ஸை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவினர். இன்டர்நேஷனல் பல்சஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு? இன்டர்நேஷ்னல் பல்சஸ் கான்ஃபரன்ஸ் ரீசெண்டாக நடந்திருக்கும். அது எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் பல்சஸ்னால் பருப்பு மாநாடு, சர்வதேச பருப்பு மாநாடு. வந்து எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் தான் வந்து நடந்திருக்கும். இன்டர்நேஷனல் பல்சஸ் மாநாடு நியூ டெல்லி.
இன்டர்நேஷ்னல் பல்சஸ் கான்ஃபரன்ஸ் ரீசெண்டாக டெல்லியில் நடந்திருக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் 95% ரோஸ் கல்டிவேஷன். ஸோ ரோஜாப்பூ தமிழ்நாட்டில் 95% ஆஃப் ரோஸ் கல்டிவேஷன் வந்து எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் வந்து 95% ரோஸ் கல்டிவேஷன் எங்கே நடக்குதுன்னா ஓசூரில் தான் நடக்குது. ஓசூரில் தான் அதிகமான ரோஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணப்படுது தமிழ்நாட்டிலேயே. டியர் கேஸ். ஸோ கண்ணீர் புகை குண்டு. டியர் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? கண்ணீர் புகை குண்டு. கண்ணீர் புகை அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் வந்து Cl2. என்னது? குளோரினை தான் கண்ணீர் புகை குண்டா யூஸ் பண்றாங்க. இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ். அதாவது கடற்படை சிவிலியன்ஸ். இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ். இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படின்னு இந்தியன் நேவி வந்து டிக்ளேர் பண்ணது எந்த இயர்? 2024. இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவி டிக்ளேர் பண்ண இயர் வந்து 2024. ஸோ இது 2024 யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க? கேம்லிட்ஸ் ஒட்டகம். ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஒட்டகமும் 2024 தான். ஸோ அதை சொன்னவங்க யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ எந்த நாட்டில் அதிகமான மரண தண்டனை? ஸோ அதிகமான டெத் பெனால்ட்டி, டெத் சென்டென்ஸ், அதிகமான டெத் சென்டென்ஸ் இருக்கக்கூடிய நாடு எதுனா ஈரான். ஈரான்ல தான் அதிகமான மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க். மினி டைடல் பார்க் வந்து எங்க தொடங்கியிருப்பாங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தொடங்கியிருப்பாங்கன்னா விழுப்புரம். விழுப்புரத்துல தான் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து பஞ்சுமிட்டாய். பஞ்சுமிட்டாயில வந்து அந்த கலருக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பஞ்சுமிட்டாயில இந்த கலர் வரும் இல்லைங்களா, இந்த கலருக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்ட், அந்த கெமிக்கல் பேர் என்னன்னா ரோடமைன் பி. ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் தான் பஞ்சு மிட்டாயில இந்த கலர் வரதுக்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான டீனேஜ் பிரெக்னன்சி அதிகமாக டீனேஜ் பிரெக்னன்சி இருக்கக்கூடிய மாவட்டம் எது, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி. இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் தான் அதிகமான டீனேஜ் பிரெக்னன்சி, அதாவது வளர் இளம் பருவ சிறுமிகள் கர்ப்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து தர்மபுரி. நெக்ஸ்ட் முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். ஸோ பாதுகாப்பு மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். இது வந்து எங்கே நடந்ததுன்னா ஜெர்மனியில் வந்து நடந்திருக்கும். முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து ஜெர்மனியில் நடந்திருக்கும். ஸோ பீகாருக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்டில் வந்து கேஸ்ட் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க? பீகாரில் வந்து நிதிஷ்குமார் கேஸ்ட் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ பீகாருக்கு அப்புறம்
கேஸ்ட் சென்சஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் தான் பீகாருக்கு அப்புறம் கேஸ்ட் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஸோ இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ், ஸோ ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஒரு எக்ஸசைஸ் வந்து என்ன சொல்லியிருப்போம், எக்ஸசைஸ் வந்து வாயு சக்தி அப்படின்னு சொல்லணுங்களா. இந்த வாயு சக்தி இந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொக்ரானில் வந்து நடந்தது. ஸோ பொக்ரான் இங்கே தான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய வாயு சக்தி எக்ஸசைஸ் வந்து நடந்தது. பொக்ரான்லாம் நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொபல்ஷன் பவர் பார்க், ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொபல்ஷன் பவர் பார்க் வந்து தமிழ்நாட்டில் எங்கே அமைக்க போகிறாங்க? ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொபல்ஷன் பவர் பார்க் அப்படின்னா தமிழகத்தில் விண்வெளி தொழில் உந்து சக்தி பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைய உள்ளதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில். கேட்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடியில் தான் வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொபல்ஷன் பவர் பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எழுபத்தி 71st மிஸ் வேர்ல்டு காம்படிஷன். ஸோ அந்த மிஸ் வேர்ல்டு மிஸ் வேர்ல்டு உலக அழகி 71வது உலக அழகி போட்டி எங்கே நடக்க போகுதுங்க? மும்பையில் தான் 71வது உலக அழகி போட்டி வந்து நடக்க போகுது. அடுத்து 77வது பேஃப்டா அவார்ட்ஸ் 77th பேஃப்டா அவார்ட்ஸ் வந்து எங்கே கொடுக்குறாங்க? ஸோ அவார்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துட்டுனா லண்டன். 77th பேஃப்டா அவார்ட்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா லண்டன் நடந்திருக்கும். இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ரயில்வே டனல் எங்கே இனாகரேட் பண்ணப்பட்டிருக்கும்? இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ரயில்வே டனல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து இனாகரேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ரயில்வே டனல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இனாகரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஓட் பண்ணும்போது நம்ம விரலில் வந்து இங்கு வைப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம விரலில் வந்து இங்கு வைப்பாங்க. ஓட் பண்ணும்போது நம்ம விரலில் வைக்கக்கூடிய அந்த இங்குடைய பேர் என்ன? ஓட் பண்ணுறப்போ நம்ம விரலில் வைக்கக்கூடிய அந்த இங்குடைய நேம் வந்து அந்த இங்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து என்னன்னா சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ சில்வர் நைட்ரேட்னா AgNO3 சில்வர் நைட்ரேட். அந்த சில்வர் நைட்ரேட்டால தான் அந்த வந்து இங்கு வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஓட்டிங் இங்கு. பாருங்க, அடுத்து முக்கியமானது காமராஜர் ஐயா அவர்கள் வந்து மிட் டே மீல்ஸ் அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பார், மதிய உணவு திட்டத்தை. ஸோ அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு மூளையாக இருந்தவர். அந்த திட்டத்தை வந்து ஃபார்முலேட் பண்ணது மதிய உணவு திட்டம் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ ஃபார்முலேட் பண்ணவர் யாருன்னா அவருடைய காமராஜருடைய ஒரு படம் வந்திருக்கும் பயோகிராஃபி. அந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னாலே அவருடைய பேர் வரும், சுந்தர வடிவேலு அப்படின்னு சொல்லக்கூடியவர். சுந்தர வடிவேலு இவர் தான் வந்து அந்த மிட் டே மீல் ஸ்கீம் திட்டத்தை வந்து ஃபார்முலேட் பண்ணவர், சுந்தர வடிவேலு. அடுத்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு
வேர்ல்டுலேயே பாருங்கள் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் ஒரு கூட்டுறவு எதுனா, ஸோ வேர்ல்டில் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அமுல் தான் இருக்கும். ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் எதுனா இஃப்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ IFFCO இஃப்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் தான் வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்காங்க. ஸோ உலகத்தினுடைய நம்பர் 1 கூட்டுறவு அமைப்பு வந்து இஃப்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாருங்க, ஒரு ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ். ட்ரைலேட்ரல் அப்படின்னா முக்கூட்டு பயிற்சி. ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் யார் யாருக்கு இடையில நடந்திருக்குன்னா இந்தியன் ஓசன் நடந்திருக்கும் ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸுடைய பேர் வந்து தோஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தோஸ்தி. ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஓசன், இந்திய பெருங்கடலில் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த ட்ரைலேட்ரல்னு சொன்னோம்னா 3 நாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 நாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் மால்தீவ்ஸ். இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து செய்த ஒரு கூட்டு பயிற்சி, முக்கூட்டு பயிற்சி தான் வந்து தோஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியன் ஓசன், இந்திய பெருங்கடலில் நடந்திருக்கும் இந்த பயிற்சி. குளோபல் டெமோக்ரஸி ரிப்போர்ட். ஸோ குளோபல் டெமோக்ரஸி, ஜனநாயக நாடு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட், குளோபல் டெமோக்ரஸி ரிப்போர்ட்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 66. ஸோ இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு குளோபல் டெமோக்ரஸி ரிப்போர்ட்ல? 66வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் நார்டிக் பல்டிக் கோஆபரேஷன். நார்டிக் பல்டிக் கோஆபரேஷன். இதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க? நார்டிக் பல்டிக் கோஆபரேஷனில் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 8 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ நார்டிக் பல்டிக் கோஆபரேஷனில் 8 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ரீசெண்டாக இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஸோ இப்போ அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரீசெண்டாக ஒரு ஏர்லைனை வந்து இந்தியன் கேரியர் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கேரியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்லைனை வந்து டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏர்லைன் வந்து பேர் என்னன்னா ஆகாஷா ஏர். ஆகாஷா ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்தியன் கேரியர் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க, நேம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங். நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் எங்கே அமைக்க போகிறாங்க? ஸோ எங்கே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்தியாவுடைய முதல் முதியோர் நல மருத்துவ மையம். முதியோர் நல மருத்துவ மையம் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா சென்னையில். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் வந்து சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா ஜப்பானுடைய மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஜப்பானுக்கு இடையில நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ். அதனுடைய நேம் வந்து என்னன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் உடைய நேம் வந்து தர்ம கார்டியன். ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் உடைய நேம் வந்து தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க நடந்திருக்குன்னா ராஜஸ்தான்ல தான் நடந்திருக்கும். தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்ட இடம் வந்து ராஜஸ்தான்ல. இந்தியா ஜப்பானுக்கான மிலிட்ரி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் ட்ரேட் ஃபேர் பாரத் டெக்ஸ். ஸோ டெக்ஸ்டைல் ஜவுளி கண்காட்சி பாரத் டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்கும்? பாரத் டெக்ஸ் 2024 வந்து எங்கே நடந்ததுன்னா
நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கும். பாரத் டெக்ஸ் வந்து 2024 நியூ டெல்லியில் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து WTO, ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO உடைய 13வது கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா UAEயில் நடந்திருக்கும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்தது தான் 13வது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து UAEயில் நடந்திருக்கும். ஸோ அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க? அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா கான்பூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்பூரில், ஸோ இப்போ வந்து யாருன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அம்யூனிஷன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அம்யூனிஷன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு தான் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். இது வந்து தொடங்கப்பட்டது கான்பூரில் வந்து தொடங்கியிருக்காங்க. லோக்பாலுடைய சேர்பர்சனாக ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் AM கான்வில்கர். ஸோ லோக்பாலுடைய சேர்பர்சனாக ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் AM கான்வில்கர். லோக்பாலுடைய சேர்பர்சன். அடுத்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இன் சிக்கிம். ஸோ சிக்கிமில் முதல்ல அமைக்கப்பட்ட இந்த ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுடைய நேம் என்ன? ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், ஸோ ஃபஸ்ட்டு RS இன் சிக்கிம். சிக்கிமுடைய முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரங்போ. ஸோ ரங்போவில் தான் வந்து சிக்கிமுடைய ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் சேட்டலைட்டு, PARS-1 சேட்டலைட் யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க? PARS-1. ஸோ ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட் வந்து சைனா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தப்போ இல்லையா, ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட் வந்து சைனா லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து PARS-1 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணது ஈரான். அடுத்து ஒபேசிட்டிங்கிறது என்னது? அதிகமான உடல் எடை இருக்கக்கூடியது. ஸோ அந்த ஒபேசிட்டி, உடல் பருமன் தொடர்பான ஒரு சர்வே ரீசெண்டாக யார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க? ஒபேசிட்டி சர்வே வந்து ரீசெண்டாக யார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா லான்செட். ஸோ லான்செட் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒபேசிட்டி ரிலேட்டடான சர்வே வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி வந்து சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ், இந்த கண்ட்ரி யாரு? இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கண்ட்ரி யாருன்னா இந்தியா தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிஷன். ஸோ மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டது? மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்ட இயர் வந்து 2022. 2022 தான் மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. தஞ்சாவூரில் புதுசாக ஃபார்ம் பண்ணப்பட்ட தாலுக். ஸோ நியூ தாலுக் இன் தஞ்சாவூரில் புதுசாக அமைக்கப்பட்ட தாலுக்காவுடைய பேர் வந்து திருவோணம்.
அடுத்து இ கவர்னன்ஸ் பற்றின ஒரு டாபிக். டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். டிசாஸ்டர் ரிகவரி சென்டர், டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். ஸோ டெல்லி ஹைகோர்ட்டுடைய டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் எங்கே வந்து இனாகரேட் பண்ணப்பட்டிருக்கும், எங்கே வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட்டுடைய டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை அப்புறம் பெங்களூர். மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த 4 இடத்துல தான் வந்து டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் வந்து இனாகரேட் பண்ணப்பட்டது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர் படித்தோம்னா நம்ம இந்த ஃபினான்ஸ் செக்ஷனில் வந்து இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அடிக்கடி பார்ப்போம். இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது 1949. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது 1949. நெக்ஸ்ட்டு சிப் மேனுஃபேக்சரிங். சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல லீடிங்கில் இருக்கக்கூடியது யார்? சிப் மேனுஃபேக்சரிங்கில் ஃபர்ஸ்ட். ஸோ லீடிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து சவுத் கொரியா. அதான் வந்து சிப் மேனுஃபேக்சரிங்கில் லீடிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சவுத் கொரியா. அடுத்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அதாவது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இது வந்து எங்கே அமைக்க போகிறாங்க? ஸோ ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து எந்த அணு உலையில் அமைக்க போகிறாங்கன்னா கல்பாக்கம் அணு உலை. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஸோ எங்கே ஆப்ரேஷனல் ஆக போகுது? கல்பாக்கத்தில் தான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து எங்கே போகுது? நெக்ஸ்ட்டு கலைஞர் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மியூசியம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? சென்னையில். வேர்ல்டு சோசியல் ஃபோரம் 2024 வேர்ல்டு சோசியல் ஃபோரம் 2024 வந்து எங்கே நடந்திருக்குன்னா காட்மண்டில் தான் நடந்திருக்கு. வேர்ல்டு சோசியல் ஃபோரம் 2024 நடந்தது காட்மண்டில். ஸோ கருக்கலைப்புக்கு வந்து சட்ட அங்கீகாரம் அரசியலமைப்பு பாதுகாப்பு கொடுத்த முதல் நாடு. ஸோ கருக்கலைப்பு அப்படின்னா டெர்மினேட்டிங் ப்ரெக்னன்சிக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுத்த கண்ட்ரி வந்து பிரான்ஸ். இவங்கள தான் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு வந்து ரிப்பப்ளிக் செலிப்ரேஷனுக்கு அதிக முறை கூப்பிட்டுருப்போம். அதிகமாக இன்வைட் பண்ணதும் இவங்கள தான். ஸோ இந்த ஃப்ரான்ஸில் தான் வந்து அவங்க தான் ப்ரெக்னன்சி வந்து கருக்கலைப்புக்கு வந்து சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரு வந்து எப்போனாலும் கலைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அண்டர் சி பவர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இந்தியா வந்து அண்டர் சி பவர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். அண்டர் சி பவர் கனெக்டிவிட்டி இது வந்து யாரோட இந்த நாட்டோட சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? ஸோ அண்டர் சி பவர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் இந்தியாவோட வேற எந்த நாட்டோட சேர்ந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட சேர்ந்து இந்தியா வந்து அண்டர் சி பவர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து MH-60R. ஸோ MH-60R அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் இது வந்து யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். MH-60R அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் எந்த கண்ட்ரிகிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்னா US கிட்ட இருந்தா நம்ம வந்து MH-60R அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் வாங்கியிருப்போம். அதே மாதிரி ஒரு ட்ரோன் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த ட்ரோனும் வந்து US கிட்ட இருந்தா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். 31 ட்ரோன். அதே மாதிரி MH-60Rங்கிற ஹெலிகாப்டரும் வந்து US கிட்ட இருந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்தியா நேவிக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செர்விக்கல் கேன்சர். ஸோ நம்ம செர்விக்கல் கேன்சர் இது உண்டாகக்கூடிய வைரஸ் பேர் வந்து என்னன்னு பார்த்தோம், HPV வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த செர்விக்கல் கேன்சரை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ 2030 வந்து அதை எலிமினேட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போனா 2030 எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எலிமினேட் பண்ணுறதுக்கான டார்கெட் இயர் வந்து 2030. அடுத்து உலகத்திலேயே வந்து பெஸ்ட் காஃபி உலகத்திலேயே பெஸ்ட் காஃபி அப்படின்னு சொல்லி எந்த காஃபியை வந்து நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கியூபன் எஸ்பிரஸோ. இந்த காஃபி தான் வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய காஃபி. பெஸ்ட் காஃபிங்கிறது கியூபன் எஸ்பிரஸோ. யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ ஈவன் வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இல்லையா. ஸோ அந்த உமன்ஸ் டே வந்து ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ணப்பட்டது? ஸோ ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டே எப்போ? 1975. ஸோ உமன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். வந்து எப்போ ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 1975. ஸோ அதே மாதிரி அந்த 2024 உமன்ஸ் டேக்கான தீம், 2024 உமன்ஸ் டேக்கான தீமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தீம் வந்து என்னன்னா இன்வெஸ்ட் இன் உமன் அக்ஸலரேட் ப்ராக்ரஸ். 2024 தீம் என்னன்னா இன்வெஸ்ட் இன் உமன் அக்ஸலரேட் ப்ராக்ரஸ். இன்வெஸ்ட் இன் உமன் அக்ஸலரேட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 2024 உமன்ஸ் டே உடைய தீம். 1975 வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ ரீசெண்டாக இந்தியாவுடைய யூபிஐ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரிலையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் வந்து நீங்கள் நேபாள்லேயும் நீங்கள் இந்த யூபிஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேபாள்லேயும் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து 96th ஆஸ்கார் அவார்ட். ஸோ 96th ஆஸ்கர் அவார்டில் 7 அவார்ட்ஸ் வாங்கின ஒரு மூவி. அந்த மூவி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஓப்பன் ஹெய்மர். ஸோ ஓப்பன் ஹெய்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூவி தான் 96th ஆஸ்கர் அவார்ட்ஸில் 7 அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க ஓப்பன் ஹெய்மர் மொத்தம். அடுத்து இன்னொன்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ டாப் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர் எந்த கண்ட்ரி? டாப் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர், அதாவது ஆயுதங்கள் இறக்குமதியும் எக்ஸ்போர்ட்டர் அது இம்போர்ட்டர் தான் வரும். அதானே பார்த்தேன், நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். எக்ஸ்போர்ட்டர் அல்ல, இம்போர்ட்டர். டாப் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர். ஸோ ஆயுதங்கள் அதிகமாக இறக்குமதி செஞ்ச நாடு எதுனா இந்தியா தான். வந்து அதிகமான ஆயுதங்களை வந்து இறக்குமதி செஞ்சக்கூடிய நாடு.
நெக்ஸ்ட் ஓசிஐ. ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஓசிஐ. ஸோ இந்த ஓசிஐ சிட்டிசன், இந்த ரெகக்னேஷன் வந்து இந்த ஒரு நாட்டுடைய 7வது ஜென்ரேஷன் இந்தியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செவன்த் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நாடு எது, எந்த நாட்டை சார்ந்த 7வது தலைமுறை இந்தியர்களுக்கு ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா மொரீசியஸ்ல இருக்கக்கூடிய 7ஆம் தலைமுறையை சார்ந்த இந்தியர்கள் வந்து ஓசிஐ சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாரத் சக்தி. பாரத் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் வந்து எங்க கண்டக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னா, பாரத் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் எங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பொக்ரான்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. பொக்ரான்ல தான் வந்து ட்ரைலேட்ரல் சர்வீசஸ், அதாவது ட்ரை சர்வீசஸ், எக்ஸசைஸ் ஆஃப் ட்ரை சர்வீசஸ், ட்ரைலேட்ரல் இல்லை சாரி, முப்படைகளின் கூட்டு பயிற்சி, ட்ரை சர்வீஸ், ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ், முப்படைகளின் கூட்டு பயிற்சி வந்து பாரத் சக்தி. அது நடந்தது பொக்ரான்ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிவர்ஸுக்கான இன்டர்நேஷனல் டே. ஸோ என்னைக்குன்னா மார்ச் 14. ரிவர்ஸ்க்கான இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிவர்ஸ் வந்து மார்ச் 14. நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவுடைய அகமது நகர் வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க? மகாராஷ்டிராவுடைய அகமது நகர் என்னன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னா அஹில்யா நகர். அகமது நகரை வந்து அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிருக்காங்க. அஹில்யா நகர் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவுடைய அகமது நகர் வந்து ரீநேம் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நாட்டோவுடைய 32nd மெம்பர், 32nd மெம்பர் ஆஃப் நாட்டோ. யார் 32nd மெம்பர் ஆஃப் நாட்டோ யாருங்க? ஸ்வீடன் தான் 32nd மெம்பர் ஆஃப் நாட்டோ. ஸோ 2024 யுனைடெட் நேஷன்ஸ் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் என்னங்க? 134, 134வது இடத்துல இருக்கு இந்தியா. ரீசெண்டாக 2024 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியா 134வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் GII அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் எத்தனாவது இடத்துல இருக்குங்க? 108வது இடம். HDIயில் 134வது இடத்துலையும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் 108வது இடத்துலையும். ஸோ 108 அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் 108வது இடத்துல ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் இருக்குது. ட்ரெயின் வீல் ஃபேக்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்க. அது எங்கே? ட்ரெயின் வீல் ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் அமைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அமைக்க போகிறாங்கன்னா கும்மிடிப்பூண்டி. அதான் வந்து தமிழ்நாட்டுடைய ட்ரெயின் வீல் ஃபேக்ட்ரி வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பரேஷன்ஸ், மொத்த மாநகராட்சி எத்தனை இருக்குது?
நாட்டில் டோட்டலாக எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 25, 25 மாநகராட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு. ஸோ முதல்ல வந்து கோவையில் நடந்தது இல்லைங்களா, அதே மாதிரி 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு. இது எங்கே நடக்க போகுது? 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் தான் வந்து நடக்க போகுது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே தொடங்கப்பட்டதுன்னா கல்கத்தாவில். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1898. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் வந்து 1898 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கல்கத்தாவில் தொடங்கப்பட்டிருக்கும். நம்ம இதோட இன்னைக்கு ரிவிஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போங்க. நம்ம மீதி ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க.